எப்படியாவது வேலை கிடைக்கணும். யோ உள்ளெல்லாம் போக முடியாது, போயா. உள்ள அனுப்புனதானங்க? உள்ள வேலை இல்ல, போயா. உள்ள அனுப்புறதுக்கு முன்னாடி நீங்களே வேலை இல்லைன்னா எப்படிங்க? ஹலோ சார், 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 ஹலோ, யோ. பணம், ஆண்டவா, இது என்னடா சோதனை? ஒருத்தன் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுறான், இன்னொருத்தன் பணத்தோட பைய போட்டு போறான். இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. உங்ககிட்ட நான் எத்தனையோ வருஷம் வேலை பார்க்குறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு உங்களுக்கே தெரியும். நிஜமாலுமே அந்த பணம் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு மேடம். நம்புங்க மேடம். போதும், நிறுத்து. எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு இருந்தா என்ன? ரெஸ்பான்சிபிலிட்டி வேண்டாம். No more explanations. I don't want to hear anything. எவ்வளவு போச்சு தெரியுமா? 5 lakhs. Do you understand? 5 lakhs. Stupid. I'm calling the police. ஐயோ, இவ்வளோ கார் இருக்கு. அப்புறம் அவர் ஏன் ஸ்கூட்டரில் போனாரு? காரில் போயிருந்துருக்கலாம். இது என்னோட பேக் ஆச்சு. இது எப்படி உங்ககிட்ட? நீங்க ஸ்கூட்டர்ல போகும்போது கீழே வந்துருச்சு. ஏங்க என்னங்கன்னு கூப்பிட்டேன். உங்க முன்ன பின்ன போனவங்க எல்லாம் திரும்பி பார்த்தாங்க, உங்களை தவிர. ரொம்ப தேங்க்ஸ் சார். பேக் கொடுங்க சார். ஐ, இதுக்குள்ள எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க, கொடுத்துட்றேன். 5 லட்ச ரூபா சார். 500 ரூபாய் கட்டு 4, 1000 கட்டு 3 சார். கரெக்ட். இந்தாங்க, சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. என் வேலை, என் மான மரியாதை எல்லாத்தையும் நீங்க காப்பாத்திட்டீங்க சார். ரொம்ப ஐயோ சார், சார் பெரிய மனுஷன் நீங்க போய் ஆடலாமா? எனக்கு கூட தான் ஊர்ல 2 லட்ச ரூபா கடன் இருக்கு. மனசு ஊர்த்துச்சு. ஆனா பணத்துக்காக என்ன மாதிரியே நீங்களும் கஷ்டப்படுவீங்கன்னு நினைச்சு பார்த்தேன். அதான் திருப்பி கொடுத்துட்டேன். வாவ். இருங்க சார், எங்க மேடத்துல சொல்லி வேணாம். ஊரம்பலையை ஊட்டி வளர்த்தா தான் புள்ள தானா வளரும்னு சொல்லுவாங்க. போக இருந்த உங்க வேலை மறுபடியும் என்னால கிடைச்சது. எனக்கு இந்த பட்டணத்துல ஒரு வேலை கிடைக்காமல போயிடும். சார், பழமொழி கொஞ்சம் தப்பா சொல்லியிருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வரேன் சார். கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க பாதம் 2 பூமியில இருக்கே. மனுஷிதான். யார் நீங்க? I'm your fan. என்னங்க சொல்றீங்க? நான் என்ன சினிமா நடிகரா இல்லன்னா ஸ்போர்ட்ஸ் ஸ்டாரா? ரசிக்கிறதுக்கு நல்ல மனசு இருந்தா போதும். ஐயோ, அப்படி நான் என்னங்க சாதனை பண்ணேன்? 1 2 ரோட்ல நாய்க்குட்டியை காப்பாத்தின போது உங்க அன்பால என் மனசை கொள்ளையடிச்சீங்க. மாடியில நான் எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த ஊரே என்ன தப்பான பார்வையில பார்த்துச்சு. உங்க பார்வை மட்டும் என் மேல படவே இல்லை. அதுல இருந்து நீங்க கண்ணியமானவர்னு தெரிஞ்சுக்கிட்டேன். லட்சமா பணம் உனக்கு கிடைச்சும் அதை நீ வச்சுக்காம திருப்பி கொடுத்த போது அகைன் your honesty was proved to me. இனி நீ இல்லாம நான் இல்லை. என்னோட உயிர் நீதான். ரெண்டுமே சூப்பர் ஹிட் படங்க. அந்த படத்துல நடிச்ச ஹீரோ கூட நல்ல பேரு. நீங்க பாத்தீங்களா? உன் சினிமா வசனத்தை நிறுத்து. வேலைக்கு ட்ரை பண்ற இல்ல நீ? ஆமாங்க. அது உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தான் உன்னோட ஃபேன்னு சொன்னேன்ல. உன்னை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும். நான் இந்த வீட்டு எதிர் பங்களால தான் இருக்கேன். அங்க வா, வேலை தரேன். நிஜமாவா? நீங்களா எதிர் பங்களால இருக்கீங்க? நீங்க ரொம்ப நல்லவங்க. உங்களுக்கு பெரிய மனசுங்க. வீடு தேடி வந்து எனக்கு வேலை தரேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு கோடி புண்ணியங்க. உங்களுக்கு கோயிலே கட்டலாங்க. நீங்க நல்லா இருக்கணுங்க. உங்க சிரிப்பு சத்தம் கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்க கூட குழந்தையா இருக்கீங்க. என்ன சொல்றீங்க? ஏன் அந்த பக்கம் திரும்பிக்கிட்டீங்க? உங்க காலுக்கு கீழே இருக்க டவல இடுப்புல கட்டுங்க. அப்ப இடுப்புல இருந்த டவல்? ஐயோ, பாத்துட்டு இருப்பாங்களோ? ஐயோ, உனக்கு புத்தியே வராதாயா? இல்ல மட்டும் சொல்றது உன்னை அது வந்து வேணாம். நிலையா நிலை. வேணாம். இன்னைக்கு மட்டும் மாவன கையில மாட்டன ஒரு வழி ஆயிடு. இரு. என்ன ஒண்ணு பண்ணல. ஐயோ, ஓடிலாம் நினைக்கிறியா? வேணாம். இல்ல. தப்பிச்சு போய் நினைக்கிறியா? இரு. ஐயோ, என்ன விட்டு. ஐயோ. இல்ல பண்ண மாட்டேன். இல்ல, ஐயோ பண்ண மாட்டேன். ஐயோ. இல்ல, உனக்கு அறிவே இல்லையா? இல்ல, அது இப்படியே நீ பண்ணிட்டு இருந்த பக்கத்து வீட்டு பரமசிவத்தோட நான் ஓடி போயிட்டேன். வாடி என் திருநெல்வேலி அல்வா. அப்படியா பரமசிவம்? யோ, சும்மா இரியா. நீ வா பரமசிவம். என்னடா பரமசிவம், உனக்கு நான் வேணுமா? ஐயோ வேணாம். வரேன்.
அடவா, என்ன வேலையா இருந்தாலும் அவசரமா செய்யணும். டேய் நேத்து சதி இவன் வீட்டுக்கு வந்தா இன்னைக்கு இவன் சதி வீட்டுக்கு போறான். ஏய் இவங்க என்ன பண்றாங்கன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். வாங்கடா வாங்கடா போலாம். நான் தான் அரைச்சேன். கருப்பட்டி வேணாம். சாரி, என்னாச்சு? What happened? என்னாச்சு? எரிச்சலா இருக்கு. I'm very sorry. ஆனந்த், உங்க வீட்டு மிளகா நாங்க இப்படி எரிச்சலா இருக்கு. ஐயோ. Oh my God. என்னங்க பதமா இருக்குன்னு தானே சொன்னேன். கண்ணை பதம் பார்த்துட்டீங்களே. அந்த கண்ணு இல்லைங்க, இந்த கண்ணு. Oh, sorry. பார்த்து ஊதுங்க. ஐயோ. என்ன எரிச்சலுங்க. தண்ணி இருந்தா கொஞ்சம். ஐயோ, அடங்கலங்க. சாரிங்க, என்னோட சேர்த்து உங்களையும் இழுத்துட்டேன். என்னங்க நீங்க சாரி எல்லாம் சொல்றீங்க? இதுவும் நல்லாதான் இருக்கு. ஐயோ டேய் காத்திருந்தே முண்டாட்டி நேத்து வந்து ஓன்னு கொண்டு போன மாதிரி நம்ம வயலே மண்ணை போட்டான்டா. டேய் அவனை சும்மா விட கூடாதுடா. டேய், விடுங்கடா, இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துடலாம். வாங்க கொஞ்சம் இருங்க, நான் ஃப்ரீ பண்றேன். நீங்க கீழே விழுந்திருந்தா உங்க ஹிப்பு போயிருக்கும். ஹிப் நல்லாதான் இருக்கு. உங்க ஜிப்பு தான். ஜிப்பு அதெல்லாம் சரிங்க. என் வேலை விஷயம். தரேன். நான் சொன்னதை கேட்கணும், சொல்றபடி செய்யணும். கரெக்டா செய்வேங்க. அதிகமாவும் பண்ண மாட்டேன், கம்மியாவும் பண்ண மாட்டேன். ஒரு தடவை என் வேலையை பார்த்துட்டீங்கன்னா உங்க மனசுல ஆழமா பதிஞ்சிரும். அப்புறம் என்னையே பர்மனண்டா கண்டினியூ பண்ண சொல்லுவீங்க. ஆமாங்க. வாவ், நீ அவ்வளவு பெரிய வேலைக்காரனா? ஒரு தடவை வேலை கொடுத்து பாருங்களேன் எப்படி செய்யறேன்னு. சம்பளம் எவ்வளவு வேணும்? உங்க இஷ்டம். 25,000. 25,000? ஐயோ, இவ்வளவு சம்பளம் தரேன்னு சொல்றீங்களே. நான் ஏதாவது கொலைகளை பண்ணணுமா? என்னால அதெல்லாம் முடியாதுங்க. நான் வரேன். ஹேய், வெயிட். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ரொம்ப நல்லவங்களா தெரியுது. உனக்கு கொடுக்கிற வேலை என்னன்னு தெரியுமா? நீ தினமும் ஆபீஸ்க்கு போகணும். சரி. ஃபைல இங்க எடுத்துட்டு வரேன். நான் போடுன்னு சொல்ற இடத்துல பார்த்து படிச்சு கையெழுத்து போடணும். பார்ட்டி ஃபங்க்ஷன் எதுனாலும் நீ என் கூடவே இருக்கணும். இப்படியா? பத்தலையா? பத்திக்கிச்சு. மேடம், சின்னதா ஒரு ரெக்வெஸ்ட். ஊர்ல பெருசா 2 லட்சம் ரூபா கடன் இருக்கு. நீங்க கொஞ்சம் அட்வான்ஸா கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்ககிட்ட கரெக்டா திருப்பி கொடுத்துருவேன். அதாவது நான் வேலை செய்ய செய்ய நீங்க கழிச்சுக்கோங்க. 2 lakhs. 2 lakhs? 2 lakhs போதுமா? 2 லட்சம்? ரொம்ப 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 தேங்க்ஸ் மேடம். ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு எப்படி? ஐயோ சாரி மேடம். இட்ஸ் ஆல் ரைட். இல்ல, ஏதோ ஒரு சந்தோஷத்துல நான் தப்பு. கடன் வரேன் மேடம். ஓகே. ராட்சசி மாதிரி எல்லாம் நடந்துக்கிறா. டேய் வாய மூடுடா. சும்மா இருந்த சொல்றீங்கடா. என்னடா இனிமே கொடுத்த என்ட்ரி ஆவறானே. ಇದಕ್ಕೆ മുമ്പ് ഞാൻ കൊടുത്ത ലേഖനം ശരിയില്ല. ഇപ്പൊ നല്ലതാണ്. പറഞ്ഞത് മനസ്സിലായോ? ഒരു വാട്ടി നോക്കി. போன வாட்டி பறஞ்சதை நோக்கி பாதி குடல் வெளியில வந்துச்சு. இப்ப பறைய போறது நோக்கி மீதி குடல் வெளியில எடுக்க பாக்குறியா? ഇത് അങ്ങനെയില്ല. ഈ ലേഖ്യം ഉണ്ടല്ലോ, ഇത് സച്ചമംഗല കാട്ടിലോ ഏരുണ്ട ദന്തവും പുലിയുടെ രക്തവും ഉടുവുണ്ട പെറ്റ നല്ല കടകിച്ച് കൊണ്ടുവന്നതാണ്. മനസ്സിലായോ? சத்தியமங்கல காட்டு போறியா? டேய் வீரப்ப இல்லாம உங்களுக்கு குளிர் விட்டு போச்சு. எப்படி போய் பேசலாம் பாறா? ഞാൻ പോയി പേசுறதிല്ല. ഈ ലേഖ്യം ഉണ്ടല്ലോ, ഇത് കുറച്ചെടുത്തിട്ട് കണ്ണില് വെച്ചാലും ഏത് പെണ്ണായാലും ഏത് കുട്ടായാലും അങ്ങനെ ഓടി വന്നിട്ട് നമ്മുടെ കവിട്ടോ കസക്കര കണ്ടുപിടിക്കും. இவன் நம்ம கண்ணுல மைய தடவி நம்மள எல்லாம் குருடா ஆக்கிட்டு ரத்த கண்ணீர் எம்பாராதா மாதிரி நம்ம எல்லாம் ரோட் ரோடா அலைய வைக்க போறான்டா என் பெண்ண. டேய் இனிமே இவன் பேச்ச கேட்காதீங்கடா மச்சான். எல்லாரும் என் பேச்ச கேளுங்க. சொல்லுடா மச்சான். சொல்றா மச்சான். அடிங்கடா இவனை. டேய் பாலு ரேஞ்சுக்கு விசில் அடிச்சிட்டு போறானே. ரொம்ப குஷியா இருந்திருப்பா போல இருக்கேடா. டேய் குண்டா, அவனை பேக்லயே ஃபாலோ பண்ணி மேட்டர் என்னன்னு புடி. ஆனா ஒண்ணு, நீ ஃபாலோ பண்ற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது.
ஹலோ, யாருங்க பேசுறது? சாவித்ரி, நான் தான் பேசுறேன். மாமா நீங்களா? இவ்ளோ நாளா ஃபோன் பண்ணனும்னு நினைப்பே இல்லையா? சாரி செல்லம். ஏய், எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. மாசம் சம்பளம் எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு மாமா? 25,000. நிஜமாவா மாமா? உண்மையில சத்தியமா? எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஐயோ, போறண்டி செல்லம். எல்லாத்தையுமே டெலிபோன்ல கொடுத்துட்டேன்னா அப்புறம் நேர்ல வந்து மாமனுக்கு என்ன கொடுக்க போற? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், 2 லட்சம் ரூபாய் டிடி அனுப்பி வச்சிருக்கேன். சரிங்க மாமா. அப்பா முதல்ல அந்த கடன்காரனை கொடுத்துட சொல்லு. சரி. நீ உடனே பரப்பிட்டு வந்துரு. உன்னை எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. வந்துறேன் மாமா. சரி, சீக்கிரம் வந்துறேன். ஓகே. யோ, எதுக்கு மறைச்ச? அது நீங்க வந்துட்டீங்களே தான். எதுக்கு மறைச்ச? இல்ல, நீங்க வந்துட்டீங்க. கேக்குறேன்ல, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? இவன் நல்லா மாட்டிக்கிட்டான். கல்யாணம் ஆயிருச்சு. What? வேற ஒண்ணும் ஆவலைங்க. அப்படின்னா அப்படின்னா அது எப்படி? இன்னும் எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் கூட நடக்கலைங்க. உண்மைங்க, சத்தியமா சொல்றேன், நம்புங்க. I like your innocence. இதுதான்டா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க இன்னும் என் ஃபேன் தானே? ஃபேனா? நான் உன்னை மனசார காதலிக்கிறேன். அதுக்கு இவங்க தான் சாட்சி. சாட்சி? இல்ல, சாட்சின்னு சொன்னீங்களே, யாராவது இருக்காங்களான்னு குறும்பு. சொரா கிட்ட தப்பிச்சு சுனாமில மாட்டிக்கிட்டேன். ஐயோ,